நம்ம இப்போ இன்ஆர்கானிக்ல ஒரு வினா பார்க்க போறோம். இது 2007ஆம் ஆண்டு 56வது வினா. இது ஒரு கூட்டு வினா. கூட்டு ஒன்றை பாருங்க. கார உலோகங்கள் நீருடன் தாக்கம் புரிந்து மூலக்கரைசல்கள் உண்டாகின்றன. கார உலோகங்கள் நீருடன் தாக்கம் அடைஞ்சி மூலக்கரைசல் உண்டாக்குறாங்க. கூட்டு 2 கார உலோகங்கள் நீரிலிருந்து ஐதரசனை மாற்றீடு செய்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப இந்த கேள்வியை பார்த்து கொண்டிருக்கிற மாணவர்கள் நீங்க பாஸ் பேப்பர்ல இந்த கேள்வி எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப இதுக்குரிய விளக்கத்தை பார்ப்போம். அடிப்படையில இப்ப முதலாவது உதாரணம் சோடியத்தை எடுத்து பார்ப்போம். கார உலோகங்கள் பற்றி தான் வினா போயிட்டு இருக்கு. கார உலோகங்கள் நீரோட தாக்கம்னு சொல்லி வினா போயிட்டு இருக்கு. நம்ம உதாரணம் ஒன்று எடுத்து இலகுவா வழங்கிக் கொள்வோம். அந்த அடிப்படையில சோடியத்தை உதாரணமா எடுப்போம். சோடியம் நீரோட தாக்கம் அடையக்குள்ள என்ன விலை வரும்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். நீரோட தாக்கும் போது சோடியம் ஹைட்ரோக்சைடும் H2 வரும். இந்த இடத்துல இந்த NaOH ஒரு எண்ணெய் கரைசல், ஒரு மூல கரைசல் என்று பொதுவாக தெரியும். ஏனென்று சொன்னால் அங்க ஹைட்ரோக்சைடு இருக்குது. அவ்வாறு ஹைட்ரோக்சைடு அயன் இருக்க காரணத்தால நம்ம NaOH ஒரு மூல கரைசலாக சொல்றோம். ஆகவே சோடியம் நீரோட தாக்கம் அடையும் போது NaOH என்ற மூல கரைசல தருகுது. அந்த அடிப்படையில் கூட்டு ஒன்றும் சொல்லுது மூல கரைசல் உண்டாக்குன்ற நம்ம விளக்கத்தை முடிச்சுட்டு கடைசியில் ஒவ்வொரு கூட்ட ஆராய்வோம். அந்த அடிப்படையில் அடுத்த பார்க்க போறோம் என்ன சொன்னால் இப்ப HOH தான் நீர் HOH NaOH மாறுது. அந்த இடத்துல என்ன நடக்குன்னு சொன்னா சோடியம் ஐதரசன் இருக்கிற இடத்துக்கு மாற்றீடு செய்யப்படுகிறது. சோடியம் ஐதரசன் இருக்கிற இடத்துக்கு போய் அடைந்து கொள்ளுது. அவ்வாறுதான் HOH ஆனது NaOH ஆக மாறுது. அந்த அடிப்படை எப்படி பார்க்கலாம்னு சொன்னால் இதை பார்த்தலன்னு சொன்னால் இப்ப HOH NaOH மாறுது. எவ்வாறு மாறுதுன்னு சொன்னாங்க? ஐதரசன் மாற்றீடு செய்யப்படுது. ஐதரசனுக்கு பதிலாக சோடியம் மாற்றீடு செய்யப்படுது. ஐதரசனுக்கு பதிலாக சோடியம் மாறுது. அவ்வாறுதான் HOH ஆனது NaOH ஆக மாறுது. இப்ப எந்த இடத்துல தாக்கத்தை பற்றி பார்த்துக்கொண்டோம். என்ன மாதிரி அவரை மாற்றீடு செய்யப்படுற விஷயத்த பார்த்துக்கொண்டோம். அந்த அடிப்படையில் அந்த உதாரணத்தை பார்த்தவங்க விலங்கு ஆன்சருக்கு வரும் இலவா. கூற்று ஒன்று இப்ப எல்லாதான் பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்துக்கொள்ளுங்க. கேள்வியை கூற்று ஒன்று என்ன சொல்லுதுன்னு சொன்னால் கார உலோகங்கள் நீருடன் தாக்கம் புரிந்து மூல கரைசல் உண்டாகின்றன. சொன்னோம். சோடியம் நீரோட தாக்கும் போது NaOH வருது. ஆகவே உதாரணத்தை இலகுவா தெரிந்து கொள்ளலாம். ஆகவே கூற்று ஒன்று சரி. இப்ப கூற்று 2க்கு வரும். கூற்று 2 என்ன விஷயம் சொன்னால் இங்க சோடியம் ஐதரசனை நீக்கி ஐதரசன் இடத்துல சென்று NaOH மாறுது. ஆகவே மாற்றீடு செய்யப்படுறது எப்படி என்று சொல்லி உதாரணத்தின் மூலம் பார்த்தோம். அங்க HOH என்று இருக்கிறது NaOH ஆக மாற்றம் அடைஞ்சிட்டு. எப்படி மாற்றம் அடைஞ்சிட்டேன்னு சொன்னால் அந்த இடத்தை போய் தான் பிடிச்சு கொள்ளுது. ஐதரசன் இடத்தை போய் சோடியம் பிடித்துக் கொள்ளுது. ஆகவே மாற்றீடு செய்யப்படுது. ஆகவே மாற்றீடு செய்யப்படுற காரணத்தால கூற்று 2 சரி. எவ்வாறு மாற்று செய்யப்படும் முந்தின விளக்கத்துல பார்த்துக்கணும். ஆகவே இப்ப கூற்று 1 சரி, கூற்று 2 சரி. இப்ப கூட்டு வினாக்கள் கூற்று 1 கூற்று 2 சரியா இருக்கிற பட்சத்துல ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சரியான விளக்கம் இருக்குதா? கூட்டு ஒன்றுக்குரிய விளக்கம் கூட்டு 2 இருக்குமென்னு சொன்னா முதலாவது ஆன்சர் கூட்டு ஒன்றுக்குரிய விளக்கம், கூட்டு 2 இல்லைன்னு சொல்ல 2வது ஆன்சர். அந்த அடிப்படையில் எப்படி விளக்கம் வருதுன்னு சொல்லி பார்க்க போறோம். HOHல ஐதரசன் இடத்தில் சோடியம் வருவதால் NaOH வழியாக கிடைக்குது. இது பொதுவாக நம்மள அந்த விளக்கத்தின் மூலம் விளங்கி கொண்டோம். மூல இயல்பு காரணம் என்ன? இங்க மூல இயல்பு இப்ப NaOH மூல கரைசல்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? ஹைட்ரோக்சைடு தான் காரணம். NaOH மூல இயல்பு காரணம் ஹைட்ரோக்சைடு ஹைட்ரோக்சைடு காரணமா தான் NaOH நம்ம மூல இயல்புடையா சொல்றோம். ஆகவே மாற்றீடு செய்ய HOHல அந்த Hக்கு பதிலா சோடியம் போய் சேர்ந்து சோடியத்தோட ஹைட்ரோக்சைடு இணையுது. அதன் காரணத்தாலதான் NaOH விளைவா கிடைக்குது. அதால NaOH மூல கரைசல் அமையுது. இவ்வாறு ஒரு மாற்றீடு ஒன்று நடக்க காரணத்தால தான் NaOH உருவாகுது. ஆகவே இந்த OH அயன் ஹைட்ரோக்சைடு சேர்றதால தான் நம்ம மூல இயல்பை காட்டுன்னு சொல்லி பார்த்தோம். உதாரணமா பாருங்க. கூட்டு 1 கார உலோகம் நீருடன் தாக்கம் புரிந்து மூல கரைசல் உருவாக்குறது ஆக்குது. சரி. கார உலோகங்கள் நீரில் ஐதரசனை மாற்றீடு செய்யற காரணத்தாலதான் மூல கரைசல். ஏன்னு சொன்னா ஐதரசனை மாற்றீடு செய்து சோடியம் அந்த இடத்துல வாரத்தாலதான் NaOH உருவாகுது. அப்படிப்பட்ட மூல கரைசல் அதன் காரணத்தால் உருவாகுது. ஆகவே கூட்டு 1க்குரிய விளக்கம் கூட்டு 2ல இருக்குன்னு சொல்லலாம். ஆகவே விளக்கத்துல முதல் ஆன்சர். குழப்பிக்கொள்ள வேண்டாம். என்ன இலகுவா பார்த்துக்கொள்ளுங்க. இன்னொரு சொல்ற அந்த விஷயத்த இப்ப சோடியம் HOH இருக்க இடத்த ஐதரசனுக்கு பதிலாக சோடியம் போய் சேர்ந்து NaOH வருது. அவ்வாறு மாறுற காரணத்தால தான் ஹைட்ரோக்சைடு சேர்ற காரணத்தால தான் அது மூல கரைசல்னு சொல்றோம். மாற்றீடு செய்யப்படுற காரணத்தால அதன் காரணத்தால விளக்கம் என்று சொல்றோம். ஆகவே விளக்கத்தோட இருக்கிற காரணத்தால முதல் ஆன்சருக்கு